வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். டெய்லி நியூஸ் படிக்கிறது சில நேரம் ரொம்ப கஷ்டமா குழப்பமா இருக்கும் இல்லையா? கவலைய விடுங்க. உங்க போட்டித் தேர்வுக்காகவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை நாங்க ரொம்ப ஈஸியா கிறிஸ்பா இந்த விளக்க காட்சியில தரப்போறோம். ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு போயிடலாமா? முதல்ல ஒரு பெரிய ரியாலிட்டி செக். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு கரெக்டா இன்னும் 28 நாள் தான் இருக்கு. சோ இனிமே நாம பார்க்க போற ஒவ்வொரு ஃபேக்டும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்க எக்ஸாம்ல மார்க் ஸ்கோர் பண்ண போற ரொம்ப முக்கியமான ஆயுதம். ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி செஷனை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ண இதான் இன்னைக்கான அஜெண்டா. நேஷனல் பாலிடிக்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ், எக்கானமி, அப்பாயின்மெண்ட்ஸ், அப்புறம் சுற்றுச்சூழல், லாஸ்டா முக்கிய தினங்கள். இப்படிதான் நாம இன்னைக்கு நியூஸை கவர் பண்ண போறோம். சரி, முதல்ல ரொம்ப முக்கியமான டாபிக்கான தேசிய அரசியல் மற்றும் திட்டங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ரீசெண்டா அப்ரூவ் ஆன நிலக்கரி வாயுவாக்கல் திட்டம், அதாவது கோல் கேசிஃபிகேஷன் ஸ்கீம் பத்தி பாப்போம். இதுக்காக 37,500 கோடி ரூபாய் பெரிய பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இதை 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸா பிரிச்சு தராங்க. இதுல நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த லிமிட்ஸ் தான். ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கு அதிகபட்சம் 5,000 கோடி, அதே ஒரு நிறுவன குழுவா இருந்தா 12,000 கோடி வரைக்கும் நிதியுதவி உண்டு. ரொம்ப முக்கியமான டேட்டா இது, கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து 2026-27 சீசனுக்கான 14 காரிஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது எம்எஸ்பி டேட்டா. இந்த நம்பர்ஸை அப்படியே ஒரு மென்டல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. குறிப்பா சாதாரண நெல்லுக்கு 72 ரூபாய் ஏத்தி இப்போ 2,441 ரூபாயா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாக்ட் நம்பரே எக்ஸாம்ல அப்படியே கேட்பாங்க, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தூத்துக்குடியில இந்தியாவோட முதல் மெகா கிரீன்ஃபீல்ட் கப்பல் கட்டும் தளம் வரப்போகுது. இதுக்காக ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதோட ஆனுவல் கெப்பாசிட்டி 2.5 மில்லியன் கிராஸ் டன். கடல்சார் அமிர்த கால தொலைநோக்கு 2047க்கு இது ஒரு பெரிய பூஸ்டா இருக்க போகுது. அடுத்து லீட்ஸ் 2025 ரிப்போர்ட்ல வந்திருக்க ஒரு பெரிய அப்டேட். இப்போ இத 4 அடுக்கு கட்டமைப்பா மாத்திருக்காங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையான விஷயம் இருக்கு. லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல யூபி, மிசோரம் அப்புறம் டெல்லியோட சேர்ந்து நம்ம தமிழ்நாடும் டாப் டயரான எக்ஸாம்பிளர்ஸ், அதாவது முன்மாதிரிகள் கேட்டகரியில வந்திருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. 189.79. இந்த நம்பர் எதை குறிக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? இது புதுசா லான்ச் பண்ணியிருக்க மிசோரம் இஞ்சி மிஷனுக்கான பட்ஜெட். ஜிஐ டேக் வாங்கின மிசோ இஞ்சிய இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு சூப்பரான ஒருங்கிணைந்த முயற்சி தான் இது. அதே மாதிரி இந்த 2,432 அப்படிங்கிற நம்பரையும் ஆழமா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற 13,426 கிராம பஞ்சாயத்துகளுக்கு பிராட்பேண்ட் கனெக்ஷனை விரிவுபடுத்துவதற்காக டிஜிட்டல் பாரத் நிதிக்கும் ஆந்திர அரசுக்கும் இடையில ஒப்புக்கொள்ளப்பட்ட நிதி உதவிதான் இந்த 2,432 கோடி ரூபாய். ஓகே, இப்போ அடுத்த செக்ஷனான பொருளாதாரம் மற்றும் வங்கித்துறை அப்டேட்ஸை பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ஒரு முக்கியமான நியூஸ். வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புற ப்ராசஸை ஆர்பிஐ இப்போ சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபின்டெக் கம்பெனிஸ், பேங்க்ஸ் கூட டைப் வச்சுக்க முன்னாடி ஆர்பிஐ கிட்ட முன் அனுமதி வாங்கணும்னு 2016ல ஒரு ரூல் இருந்துச்சு. அதை இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா கேவைசி மற்றும் ஃபெமா ரூல்ஸை ஃபாலோ பண்றது எப்பவும் போல கட்டாயம். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்னொரு குவிக் பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க. குஜராத்ல இருக்கிற கிஃப்ட் சிட்டில ஃபர்ஸ்ட் டைமா ஒரு தைவான் பேங்க் அவங்க பிரான்ச்சை ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுதான் சிடிபிசி பேங்க். இதன் மூலமா அவங்க ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடுத்தது நியமனங்கள் மற்றும் ராஜினாமாக்கள் செக்ஷன். முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸை டக்குன்னு மெமரைஸ் பண்றதுக்கான ரவுண்ட் இது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய 3 ரீசெண்ட் லீடர்ஷிப் அப்டேட்ஸ் இதோ. புதுச்சேரியோட முதலமைச்சரா வரலாற்று சிறப்புமிக்க 5வது முறையா என் ரங்கசாமி பதவியேற்றிருக்காரு. உகாண்டா நாட்டுல முசவேனி 7வது முறையா அதிபராகியிருக்காரு. அப்புறம் நம்ம ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் நிறுவனத்தோட எம்டியா ஆகாஷ் அம்பானி 5 வருஷ டேர்முக்கு பொறுப்பேற்றிருக்காரு. ஜஸ்ட் இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நாம யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கப்படுற ரொம்ப ஃபேவரட்டான டாபிக்கான சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழலுக்குள்ள போகலாம். ரீசெண்டா இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் நம்ம நார்த் ஈஸ்ட் இந்தியாவோட பல்லுயிர் வளத்தை பத்தி சூப்பரான சில கண்டுபிடிப்புகளை சொல்லியிருக்காங்க. நாகாலாண்ட்ல இருக்கிற 2 கிராமங்களோட பேரை வச்சு சூச்சரஸ் நென்டூ மற்றும் சூச்சரஸ் பென்ஷன்யூ அப்படின்னு 2 புது சிலந்தி இனங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100 வருஷத்துக்கு பிறகு இந்திய விப் தேள்கள் பத்தின ஒரு டீடெயில்டான ரிவிஷனையும் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் ரிலேட்டடா இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு மைல்கல்.
ஃபைனலா நம்ம செஷனோட லாஸ்ட் பார்ட்க்கு வந்துட்டோம். முக்கிய தினங்கள், அப்புறம் நீங்க எவ்ளோ கவனிச்சிருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்ண ஒரு சின்ன ரீகால் கொஸ்டின். குடும்பங்கள், ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் குழந்தைகளின் நல்வாழ்வு. இந்த கோட் என்னன்னு தெரியுதா? மே 15ஆம் தேதி உலக அளவுல நாம செலிப்ரேட் பண்ற சர்வதேச குடும்பங்கள் தினத்தோட 2026க்கான ஆஃபிஷியல் தீம் இதுதான். சமூக வளர்ச்சியில ஃபேமிலியோட ரோல் எவ்ளோ முக்கியம்னு இது ரொம்ப அழகா சொல்லுது. இன்னைக்கு நாம பார்த்த டேட்டாவை நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்ண ஒரு கேள்வி. லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல எக்ஸாம்பிளா, அதாவது முன்மாதிரி மாநிலமா வகைப்படுத்தப்பட்டு, அதே சமயம் இந்தியாவோட புது மெகா கிரீன்ஃபீல்ட் கப்பல் கட்டும் தளமும் வரப்போற மாநிலம் எது? நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த பாயிண்ட்ஸை நல்லா கனெக்ட் பண்ணி யோசிச்சு பாருங்க. விடை நம்ம தமிழ்நாடு தான். வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு வெறும் 28 நாளே இருக்கிற இந்த டைம்ல இன்னைக்கு நாம பார்த்த அரசு திட்டங்கள், தேசிய அரசியல் மற்றும் முக்கிய பொருளாதார நிகழ்வுகளோட இந்த கிறிஸ்பான தொகுப்பு உங்க ப்ரிப்பரேஷனை செம்ம ஷார்ப்பா மாத்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகுற ஹை ஈல்டு ஸ்டடி செஷன்ஸை நாங்க தொடர்ந்து கொடுக்க, மறக்காம இந்த விளக்கக்காட்சியை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.